நம பார்வதியே பதே. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவாய நம. சிபி சக்கரவர்த்தி, அனைவரும் பொய் சொல்வதை விட்டுவிட வேண்டும். இன்பத்தில் சந்தோஷமா இருப்பதிலிருந்து துன்பத்தில் மனம் வருத்துவதிலிருந்தும் விடுபட வேண்டும். நமக்கு துன்பம் தருபவனுக்கும் துன்பம் தந்தவனுக்கும் வாழ்க்கையில் எப்போதும் துன்பம் தரக்கூடாது. அதனால்தான் நம் முன்னோர்கள் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்கிறார்கள். தவறான காரியத்தை செய்து விட்டோமே என்று எண்ணி வருந்தி இனிமேல் அதுபோல் செய்யக்கூடாது என்று முடிவெடுத்து அதன்படி நடக்க துவங்கினாலே செய்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்துவிடும். தவறான காரியத்தை செய்துவிட்டு செய்தது சரியானதான் என்று சாதித்தால் அவன் அந்த பாவத்தின் முழு பலனையும் அனுபவித்துதான் தீர வேண்டும். தர்மத்தின் பாதை மிக நுட்பமானது. பொய் சொல்லக்கூடாது என்பது நியதி. அதுவே ஆபத்து காலத்தில் பொய் சொல்லவும் அனுமதிக்கிறது. சில நேரங்களில் உண்மையை காப்பாற்ற கூட பொய் சொல்ல நேர்ந்தாலும் அதனால் பாவம் இல்லை என்று கூறப்படுகிறது. நல்லவர்கள் மனதை புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உண்மைகள் அல்ல. முன்பிறவில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பவே இப்புவியில் நம் வாழ்க்கை அமைகிறது. அடுத்த பிறவியிலாவது சிறக்க வேண்டுமானால் நம் பாவ காரியங்களை தவிர்க்க வேண்டும், புண்ணிய காரியங்களை செய்ய வேண்டும். ஆண்டவனின் திருவடியை அடைய அனுதினமும் முயற்சி செய்ய வேண்டும். ஆண்டவனை அடைய விரும்புகின்றவன் தாய் தந்தைக்கு பணிவிடை செய்ய வேண்டும். அதனாலதான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள். மனிதர்கள் பொதுவாக 3 வகை குணங்களை கொண்டுள்ளனர். அவை சத்வம், ரஜஸ், தமஸ். சத்வ குணம் உள்ளவர்கள் பொருள் ஈட்டுவதில் அதிக ஆர்வமற்றவர்களாக இருப்பார்கள். பொறாமையும் கோபமும் அவர்களுக்கு இருக்காது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுவார்கள். அவர்களுடைய மனம் எப்போதும் தெளிவாகவே இருக்கும். வைராக்கியம் உள்ளவர்களாகவும் தைரியம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். ரஜோ என்கிற ரஜஸ் குணம் உள்ளவர்கள் லாபத்தை விரும்புவார்களாம். சிந்தித்து செயலாற்றுவார்கள். நல்ல நடத்தை கொண்டிருப்பார்கள். சக்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். தான் என்ற கர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். தமோ என்கிற தமஸ் குணம் உள்ளவர்கள் அறியாமையினால் குழப்பத்தில் இருப்பார்கள். கோபம் கொண்டவர்களையும் மூடர்களாகவும் சோம்பேறிகளாகவும் இருப்பார்கள். காலத்திற்கேற்ப சக்தியும் மாறுபடுகிறது. யுகங்கள் 4ஆக வகுக்கப்பட்டன. அவை கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்பன. கிருதாயுகத்தில் சோகம், பொறாமை, சண்டை, ஜாதி செயல்கள் முதலியவை இல்லை. நினைத்தவுடனே காரியம் கைகூடிய காலம் அது கிருதாயுகம். பிரம்மத்தில் எல்லோரும் ஐக்கியமாக இருந்தனர். திரேதாயுகத்தில் யாகம் அதிகமாக நடைபெற்றது. தானமும் தவமும் முக்கியமாக கருதப்பட்டன. தவம் செய்து பிரம்மத்தை அடைய முடியும் என்று நிலை ஏற்பட்டது. துவாபர யுகத்தில் வேதத்தை அறிந்து கொள்ளும் சக்தி பலருக்கும் இல்லாததால் வேதங்கள் 4ஆக வகுக்கப்பட்டது. வேதங்கள் எல்லாம் தெரியும் என்று காலம் மாறி வேதங்களில் சில பகுதிகளையே தெரியும் என்ற நிலை வந்தது. சத்தியமும் அறிவும் குறைய ஆரம்பித்தன. பிரம்மத்தை அறியும் முயற்சியின்றி இன்பத்தை அனுபவிக்கவும் மறுபிறவில சொர்க்கத்தை விரும்பியும் பலனுக்காகவும் யாகங்களை செய்ய துவங்கினர். கலியுகத்தில் தர்மம், யாகம் எல்லாம் இல்லாது போயிடுச்சு. அதிக மழையாலும் மழையின்மையாலும் மக்கள் துன்பப்பட்டார்கள். நோய், கோபம், சோம்பல், மனநோய், பசியினால் கலகங்கள் போன்றவை உண்டாகும் என்று குறிப்பிடப்படுகிறது. தர்மத்தின் பாதையை விவரிப்பதற்காக மகாபாரதத்தில் அமைந்த ஒரு அற்புத காட்சி. புண்ணிய தீர்த்தமாட தர்மன் தனது தம்பிகளுடன் சில ரிஷிகளுடன் செல்கின்றான். செல்லும் வழியில் மகரிஷி லோமசர் என்பவரை சந்தித்தான். அவரிடம் தர்மன், நான் மனமறிந்து எந்த பாவம் செய்யாத போதிலும் துன்பத்தை அனுபவிக்கிறேன். ஆனால் நான் அறிந்தவரே துரியோதனும் அவனது தம்பிகளும் புண்ணியம் செய்யாமலே இன்பத்தை அனுபவிக்கின்றனரே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு லோமசர்,
தர்மத்தின் பாதையில் செல்பவனுக்கு கிடைக்கும் இன்பம் நிரந்தரமானது. அதர்மத்தின் பாதையில் செல்பவனுக்கு கிடைக்கும் இன்பம் நிரந்தரமற்றது. அதர்மத்தில் ஈடுபடுவனுக்கு கர்மம் உண்டாகும். மற்றவர்கள் துச்சமாக மதிப்பான். வெக்கமின்றி தவறான காரியத்தில் ஈடுபடுவான். நீதிமான்களை கண்டு பயமின்றி இருப்பான். அவனது நடத்தை கெடும். நாளாக நாளாக எல்லோராலும் நிந்திக்கப்படும் நிலையை அடைவான். அப்போது அவனது அழிவு ஆரம்பமாகும். அவனது புகழும் நாசமாகும். நல்லவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசாதவர்களாக இருப்பார்கள். தானம், தர்மம், தியாகம் செய்பவர்களுக்கு இன்பம் நிரந்தரமாகும். அந்த வழியை பின்பற்றி நீயும் புகழையும் செல்வத்தையும் அடைய போகின்றாய் என்றார். இவ்வாறு பல விஷயங்களை பேசிக்கொண்டே சென்று யமுனை ஆற்றை அடைந்தனர். அங்கிருந்த ஒரு மாளிகையை காட்டி அதில் தான் சிபி சக்கரவர்த்தி வாழ்ந்து வந்தார் என்றார். இந்த பிரதேசத்தை சிபி சக்கரவர்த்தி ஆண்டு வந்தார் என்றும் அவரது வரலாற்றை சொல்லியும் அவரது வாழ்விலே நடந்த ஒரு உன்னத நிகழ்ச்சியையும் எடுத்துரைத்தார். சிபி சக்கரவர்த்தி தர்ம சிந்தனையை சோதிக்க இந்திரனும் அக்னி தேவனும் விரும்பினார். இக்கதையை கண்டு நம் தெளிவுறுவோம். இந்திரன் கழுகாக மாறினான். அக்னி தேவன் புறாவாக உருவெடுத்தான். கழுகு புறாவை துரத்தியது. புறா பறந்து சிபியின் மடியில் வீழ்ந்தது. தன்னை காப்பாற்றுக என்று அடைக்கலம் கேட்டது. அதாவது இந்திரன் கழுகாக மாறினார். அக்னி தேவன் புறாவாக உருவெடுத்தார். கழுகு புறாவை துரத்தியது. ஆனால் நாம் வரலாற்றில் படிக்கும் போது புறா அடிபட்டு சிபியின் காலடியில் விழுந்ததுதான் என்று அறிந்தோம். ஆனால் இதனுடைய கதை நமக்கு தெரியாது. புறாவை துரத்தி வந்த கழுகு அரசனிடம் தர்மத்தை காப்பவன் என்ற புகழை பெற்றிருக்கிறாய். நீ எனக்கு மிகவும் பசிக்கிறது. உணவை தேடி வந்தேன். அதை நீ தடுப்பது தர்மமா என்றது. அடைக்கலமாக வந்த புறாவை காப்பது எனது கடமை. சரணடைந்ததை கைவிடுவது மிகப்பெரிய பாவம். ஆகவே இதை காப்பது எனது கடமை என்றார். உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் உணவினால் தான் உயிர் வாழ்கின்றன. கழுகாக எனக்கு புறா உணவாகிறது. அதை உட்கொள்ளாது இருந்தால் என்னால் காக்கப்படும் மற்ற கழுகுகள் எல்லாம் இறந்துவிடும். ஒரு புறாவை காப்பதற்காக பல கழுகுகள் அழிவதற்கு நீ காரணமானது எந்த விதத்தில் தர்மமாகும் என்றது. தர்மத்தின் பாதையை குழப்பத்தை உண்டாக்கும் போது எதில் அதிக தீமை இல்லையோ அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதன்படி ஆராய்ந்து எனக்கு பதில் சொல் என்று கழுகு சொன்னது. கழுகு சொல்லியதை கேட்ட அரசன் ஆச்சரியம் அடைந்தான். தர்மத்தின் நுட்பத்தை பற்றி பேசும் நீ சாதாரண பறவையாக இருக்க முடியாது. நீ யாராக இருந்தாலும் சரி, நான் எனது பாதையை விட்டு விலகப் போவதில்லை. என்னை சரணடைந்த இந்த புறாவை நான் கைவிடுவது எந்த தர்மத்தில் அடங்கும் என்பதை நீ கூறுவாயாக என்றான் மன்னன் கழுகனை நோக்கி. கழுகு பதில் ஏதும் கூறவில்லை. கழுகு பதில் கூறாததை கண்ட சிபி சக்கரவர்த்தி, நீ இந்த புறாவை கேட்பது உணவுக்காக என்றாலும் புறாதான் உனக்கு உணவாக முடியும் என்று எண்ணுவது சரியாகாது. நீ மாமிசத்தை உணவு பறவையாக இருப்பினும் உனக்கு உணவுவதற்கு எத்தனையோ உயிரினங்கள் இருக்கின்றன. நீ இந்த புறாவை தவிர எதை கேட்டாலும் நான் தருகிறேன். இந்த புறாவிற்கு பதிலாக எனது அரசையே கேட்டாலும் நான் தருகிறேன் என்றார். கழுகு சிந்தனையில் ஆழ்ந்தது. இந்த புறாவை நீ காப்பாற்றியே ஆக வேண்டும் என்று நினைத்தால் இந்த புறாவின் எடைக்கு சமமானது உனது தசையை எனக்கு கொடு, நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றது கழுகு. சிபி கழுகின் யோசனையை ஏற்றான். புறாவை தராசின் ஒரு தட்டிலே வைத்து தனது தசையை அறுத்து மறுத்தட்டிலே வைத்தான். தசையை அறுத்து வைக்க வைக்க கழுகின் எடைக்கு போகவில்லை. கழுகின் எடை கூடிக்கொண்டே இருந்தது. கடைசியாக சிபி தானே தராசு தட்டில் ஏறி நின்றான். அதனை கண்ட கழுகு உடனே, மன்னா, தர்மம் தவறாதவனே, நான் கழுகல்ல, இந்திரன் என்று தனது சுய உருவை காட்டினான். அதே போல புறாவும் அக்னி தேவனாக மாறியது. சிபியே, உனக்கு தர்மத்தின் மீதுள்ள பற்றை நேரில் காணவே இவ்வாறு செய்தோம். உனது புகழ் இவ்வுலகில் என்றும் நிலைத்து நிற்கும் என்று கூறி அவனுக்கு பல வரங்களை அக்னி தேவனும் இந்திரனும் அளித்தனர். தசையை அறுத்து எடுத்ததால் உண்டான வெட்டு காயங்கள் மறைந்து பழைய உடலை பெற்றான் சிபி சக்கரவர்த்தி. சிபியை பற்றி இன்னொரு நிகழ்ச்சி.
தர்மத்தை ஒரு கடமையாக செய்ய வேண்டும் என்பதை மார்க்கண்டேய மகரிஷி தர்மனுக்கும் அவனது தம்பிகளுக்கும் கூறுவதாக வருகிறது. ஒரு சமயம் விஸ்வாமித்திரரின் மகனான அஷ்டகன் அஸ்வமேத யாகம் செய்தான். யாகம் முடிந்த பின் அஷ்டகன், பிரதனன், வசுமன, சிபி ஆகிய நால்வரும் ஒரு தேரினில் சென்றார்கள். எதிரே நாரதர் வந்தார். தேரை நிறுத்தி 4 மன்னர்களும் நாரதரை வணங்கினர். அவரையும் தேரில் ஏற்றி சென்றனர். அப்போது அந்த 4 மன்னர்களில் ஒருவர் நாரதரிடம், நம் 5 பேரில் 4 தான் இந்த தேரில் சொர்க்கத்துக்கு பயணம் செய்ய வேண்டுமெனில் இறங்க வேண்டியது யார் என்றார். அஷ்டகன் இறங்க வேண்டும் என்றார் நாரதர். காரணம் என்னவென்றால், அந்த அரசன் அஷ்டகன் அரண்மனைக்கு நான் சென்ற போது ஆயிரக்கணக்கான பசு மாடுகளை பார்த்தேன். இவையெல்லாம் தன்னால் தானமாக கொடுக்கப்பட்டது என்று அஷ்டகன் கூறினான். தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டதால் சொர்க்கத்திற்கு செல்லும் அருகதையை இழந்தவனாகின்றான் என்றார். பின்னர் நம் 4 3 தான் தேரில் சொர்க்கத்துக்கு போக வேண்டுமெனில் கீழே இறங்க வேண்டியது யார் என்றார். பிரதனன் என்றார் நாரதர். ஏனென்றால் நான் பிரதனன் அரண்மனையில் சில காலம் தங்கியிருந்தேன். ஒரு சமயம் அவனுடன் நான் 3 குதிரைகள் பூட்டி தேரினில் செல்லும் போது ஒருவர் பின் ஒருவராக 3 பேர் வந்து 3 குதிரைகளையும் தானமாக கேட்டு பெற்றுக்கொண்டனர். இழுப்பதற்கு குதிரைகள் இல்லாததால் தேரினில் என்னை வைத்து அவனே தேரை இழுத்தான். அப்படிப்பட்ட அரிய காரியத்தை செய்து கொண்டிருந்த போது இப்பொழுதெல்லாம் பெரியவர்களுக்கு எதைத்தான் தானமாக கேட்பது என்பது இல்லாமல் போய்விட்டது என்று சலித்துக் கொண்டான். அப்படி கொடுக்கப்பட்ட போதே என்று எண்ணி தன்னைத்தானே நொந்து கொண்டதால் சொர்க்கத்திற்கு செல்லும் தகுதியை இழைக்கிறான் என்றார் நாரதர். சரி, மீதம் இருக்கும் 3 2 தான் தேரில் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் எனில் யார் இறங்க வேண்டும் என்றார் அரசர். வசுமனசன் தான் இறங்க வேண்டும் என்றார் நாரதர். ஏனெனில் அவனிடம் ஒரு சிறப்பான தேர் இருந்தது. அந்த தேரை தானமாக கேட்டவனிடம் அது பொதுவானது, தனக்கு அதில் உரிமை இல்லை என்றான். பின்னர் சில காலம் கழித்து அப்படியே கேட்கப்பட்ட போதும் அது பொதுவானது, தெய்வத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது என்று கூறினான். பின்னர் மேலும் சில காலம் கழித்து தானமாக கேட்டபோது அதை கொடுக்க மனமின்றி நயமாக பேசியே அடக்கமுள்ளவன் போல் காட்டிக்கொண்டு தானம் செய்வதை தவிர்த்தான். ஆகவே சொர்க்கத்திற்கு செல்லும் தகுதியும் அவன் இழந்தவனாகின்றான் என்றார். சரி, நீங்களும் சிபியை மட்டும் இருக்க ஒருவர் தான் இந்த தேரினில் சொர்க்கம் செல்ல வேண்டும் எனில் இறங்க வேண்டியது யார் என்றார் அந்த அரசன். அதுக்கு நாரதர், நான் தான் இறங்க வேண்டும் என்றார். சிபி தானம் செய்யும் போது புண்ணியத்திற்காகவோ புகழுக்காகவோ செய்யவில்லை, அதை அவன் கடமையாக செய்தான். ஆகவே அவன் மிகவும் உயர்ந்தவன், அவனுக்கு நான் சமமாக மாட்டேன். ஆகவே நான் தான் இறங்க வேண்டும் என்றார் நாரதர். இந்த நிகழ்ச்சியில் தர்மத்தின் சிறப்பும் அதன் ஒரு கடமையாக செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடப்படுகின்றன. திருச்சிற்றம்பலம்.